லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக வருவார், நாளைக்கு ஒருங்கிணைப்பாளர் வருவார் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தை பெரிய அளவுக்கு நம்பி மோசம் போய் அதிமுகக்குள்ளேயும் போக முடியாமல் திமுக பக்கமும் போக முடியாமல் அரசியலில் அனாதையாக இருக்கிற இந்த முக்குளத்தூர் இனம் அம்மையார் சசிகலா இன்னைக்கு இந்த கட்சிக்குள்ளே போயிடுவாங்க, நாளைக்கு இந்த கட்சிக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு நம்பி அரசியலில் அனாதையாக இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தூர் இனம் டிடிவி தினகரன் இந்த கட்சி கலைக்கப்பட்டு அதிமுகவுக்குள்ள முக்கிய பதவி போவார் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்கிற இன்னைக்கு போயிடுவார், நாளைக்கு போயிடுவார். அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த முக்குளத்தூர் இனம் மட்டுமில்லை, தமிழ் இனமே அரசியல் அனாதையாக போயிடுச்சு. தமிழ்நாட்டில் முழு ஆக்கிரமிப்பாக இருப்பது தெலுங்கினம் தான். தெலுங்கர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக எங்களுடைய கருணாநிதி குடும்பம் என்று ஆந்திராக்காரர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இந்த முக்குளத்தூர் இனம் ஆண்ட பரம்பரை என்று அம்மையார் சசிகலா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்கள் சொல்வதற்கு இனி வெட்கப்பட வேண்டும். ஒரு கட்சியை கைப்பற்றுவது இத்தனை ஆண்டு காலம் ஆகிறது, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒரு கிளை செயலாளர் கூட உங்களை நேரடியாக வந்து பார்க்க மறுக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றா இணையணுப்பா அப்படிங்கிறாங்க, அதிமுகவுக்குள்ளே எல்லாரும் வாங்கங்கிறாங்க. எப்படி வர்றது? ஓ பன்னீர்செல்வம் இனி எந்த சூழ்நிலையிலும் அதிமுகவுக்குள்ளே போக முடியாது. இன்னும் காலம் இருக்கிறது, கனிந்து வரும் அப்படின்னாலும் கூட அவர் தனி கட்சி தொடங்குவதை தவிர வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக போயிடணும். அவருடைய இரு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை வரை பல லட்சம் கோடி சொத்து வைத்திருக்கிற இவர்கள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 10 மாவட்ட செயலாளரை கூட கையில் எடுக்க முடியலைன்னா நீங்கள் ஆண்ட பரம்பரையா நோண்டுன பரம்பரையா? இதை நான் கேட்கல, எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் என்னிடத்துல ஒரு 100 கோடியை கொடுத்து என் கூடவே வாங்க, நான் ஒரு 5 மாவட்ட செயலாளர்களை, ஒரு 7 சட்டமன்ற 10 சட்டமன்ற உறுப்பினர்களை நான் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும். அப்போ எனக்கு இந்த வலிமை இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது என்னிடத்துல என்ன இல்லை? பணம் இல்லை. ஓ பன்னீர்செல்வத்திலே பணம் இருக்கிறது, எடுத்து கையை அறுத்துக்கிட்டாலும் சுண்ணாம்பு கொடுக்க மாட்டார். சாட்சியே நானே போயிருக்கேன் பெரிய குளத்துக்கு, திருச்சியிலேருந்து வந்திருக்கேங்க, லகரம் பத்திரிகையோட ஆசிரியருங்கிறேன். அப்படியா அப்படின்னு புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. வெளி மாவட்டத்திலேருந்து ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்திருக்கிறேன்னுங்கிற பொழுது, டீ சாப்பிட்டீங்களா, காப்பி சாப்பிடுங்க, காலையில் சாப்பிட்டீங்களா, உங்கள் கண்ணை பார்த்தா சாப்பிடாத மாதிரியே இருக்குது. தாய்க்கு தான் அந்த உணர்வு இருக்கும், எல்லாத்துக்குமே அந்த உணர்வு இருக்காது. தாய் போன்ற உள்ளம் படைத்தவர்களுக்கு தான் அந்த உணர்வு இருக்கும். கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னும் சாப்பிடலப்பா, நீ சாப்பிடுப்பா, பழைய கஞ்சியாவது இருக்குது சாப்பிடுப்பா, சாப்பிடாம போகாது, பசியும் பட்டினியுமா போகாது. பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருடைய வீட்டுகளுக்கெல்லாம் போகும்போது போனவுடனே டீ கொடுப்பாங்க, சாப்பிடுங்க, சாப்பிடலையா, சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க. எல்லாருமே எம்எல்ஏ வீட்டுக்கு அமைச்சர் வீட்டுக்கு சாப்பிடணுன்னே போகிறாங்க, எல்லாத்துக்கும் நிலபலம் இல்லையா, வழி இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி ஒரு தண்ணியாவது கொடுப்பாங்க. தமிழர் பண்பாடு, அதையெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் எந்த வகையிலும் கடைபிடிக்கல. அது அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்குள்ள ஓ பன்னீர்செல்வம் எக்காலத்திலும் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கதவை உடைச்சுட்டாருங்க, பூட்டை உடைச்சிட்டாருங்க. அம்மையார் சசிகலா அவர்கள், ஜெயலலிதா அவர்களும் அந்த வேலையை தான் செஞ்சாங்க. ஜானகி ஜெய அணின்னு பிரச்சனை வருகிற பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அந்த பூட்டை உடைச்சி ஃபைலை தூக்கிட்டு வர்ற வேலையை தான் செஞ்சாங்க. அதுபோல் நம்ம செஞ்சிடலான்னு இவங்க செஞ்சாங்க, மாட்டிக்கிட்டாங்க. தொண்டர்கள் கணித்து கொண்டார்கள். ஓ பன்னீர்செல்வருடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு புத்தகம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நல்ல ஆட்சி என்கிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபாலபுரத்தின் பக்கத்திலே கூட உங்களுடைய கார் போக முடியாது. ஓ பன்னீர்செல்வத்துடைய மகன் கார் கூட கோபாலபுரத்தின் வழியாக அந்த கார் கூட கலைஞர் அறிவாலய பக்கத்தில் அந்த கார் கூட போக முடியாது. அதை கூட ஒருத்தன் வீடியோ எடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு உளவுத்துறைகளை வைத்திருந்தார். பெரிய அளவுக்கு அரசாங்க உளவுத்துறை என்பதை தனியாகவும் வச்சுருந்தாங்க, அரசாங்க உளவுத்துறையும் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய உளவுத்துறையெல்லாம் திமுக கூட்ட கை கட்டி நிற்கிற லெவலுக்கு போயிருச்சு.
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலர்கள் 2% கமிஷன் பெறக்கூடிய நிலைமை எல்லாம் திருச்சி மாநகரத்தில் இருக்கு. அப்ப KN நேருவை KN நேரு என்று சொல்ல முடியாத கோலையாக அதிமுகவிலே திருச்சி மாநகரத்தில் இருக்காங்க. ஆனால் சீனிவாசனை மட்டும் சொல்லலைங்க, பல பேர் அப்படித்தான். பரஞ்சோதியிலேருந்து சிவபதியிலேருந்து குமார் அவர்கள் தான் KN நேரு துறையில் ஒரு நாள் வருமானம் 9 கோடின்னு சொல்லி அவர் கடுமையாக பேசினார். அப்ப இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இல்லை. முக்கியமா O பன்னீர்செல்வம் அவருடைய மகன்கள் இல்லை. காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு போட்டார், மழை வந்துருச்சுன்னு நிப்பாட்டிட்டு போயிட்டார். நீங்க சீமானோட மாநாட்டெல்லாம் பாருங்க, மழை வந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார். அப்ப காஞ்சிபுரத்தில் தொடங்கி அந்த கட்சி தொடங்கி இருக்கணும். O பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி, எம்ஜிஆர் கழகம்னு ஏதோ ஒரு கட்சி தொடங்கி இருந்து இவர்கிட்ட ஒரு வலுவான ஒரு டீம் இருந்திருந்தா, ஒரு அணி இருந்திருந்தா, அதிமுக இருக்கக்கூடிய தங்கமணிலேருந்து வேலுமணிலேருந்து அவரை சேர்த்துக்குங்க, அவர்கிட்ட கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்க, 50 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு தனி இயக்கம் கண்டிருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி உன்னால் பிளவுபடக்கூடாதுன்னு அம்மையார் ஜானகி அவர்கள் சத்தியம் வாங்கிவிட்டார். அந்த சத்தியத்தை காப்பாற்றுகிற வகையிலே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிவிட்டு அழகு பார்த்து விட்டு போனார். அவரையும் நாய் ஓனாய் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி நாய் ஓனாய் பிசாசு கேவலமாக இவங்க பேசிக்கிட்டு இவங்க மறுபடியும் ஒன்றா இணைஞ்சாலும் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்புகளே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒன்றாக இணைந்தாலும் வாய்ப்பு இல்லை. அப்போ அதிமுக எப்படி ஆட்சிக்கு வரும்? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகளும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் வெறுப்பில் இருக்கிறார்களா? எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்து 4 ஆண்டு காலம் முடிந்தாலும் வெறுப்பாக இருப்பார்கள். அப்ப எப்படி அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவன் போன்றவர்கள் இந்த கட்சியிலே முக்கிய அங்கம் வகிக்கிற வரை இந்த அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. திருச்சி மாவட்டத்தில் எந்த இடத்துல பதாகை சுவரொட்டி வால் போஸ்ட் வச்சாலும் அதில் இளங்கோவனுடைய புகைப்படம் இருக்கு. இளங்கோவன் யார்? இந்த கட்சிக்கும் இளங்கோவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏதாவது ஒரு பொறுப்புல இருக்கலாம். மண்ணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலரோ ஒன்றிய பொறுப்பாளர்களோ, திருச்சியில் இருக்கக்கூடிய துறையூர்லேயோ முசிறியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இளங்கோவன் புகைப்படத்தை சுவரொட்டிலேயோ பதாகையிலே வைக்கிறார் என்று சொன்னால் அந்த கட்சியில் யார்? அவர் பொருளாளரா, அவைத்தலைவரா, கட்சியோட பொதுச் செயலரா? அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் மன்னார்குடி வகைராவை பார்த்து நீங்கள் பெரும் குற்றம் சுமத்தினீர்கள். இன்கம் அவுட் கோயிங் இல்லை, ஒவ்வொரு மண்டல வாரியாக பிரிச்சுக்கிட்டு அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, சொத்து சேர்த்துட்டாங்க. ஆமாம், சொத்து சேர்த்துட்டாங்க. இப்போ இளங்கோவன் என்ன வேலையை பண்ணிட்டு இருக்காரு? ஜெயக்குமார் என்ன வேலையை பண்ணிட்டு இருக்காரு? OS மணியன் என்ன வேலையை பண்ணிட்டு இருக்காரு? RP உதயகுமார் என்ன வேலையை பண்ணிட்டு இருக்காரு? அப்போ மண்டல வாரியாக இருக்கிறார். சரி, இவங்க மண்டல வாரியாக இருக்காங்களே, அதிமுக 10 தோல்வி அடைஞ்சு போச்சே, 2 இடைத்தேர்தல்களில் போட்டியிடாமல் விலகினீர்களே. அப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடுவதிலிருந்து விலகுவார்களா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. பாரதிய ஜனதா கட்சியில் அமித்ஷாட்ட போய் கையை கட்டிட்டு உட்காருவாங்களா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பார்களா? நிச்சயமாக வாய்ப்பில்லை. அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கும் பட்சத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆட்சியை பாஜக கொடுக்கும் என்று சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டார். O பன்னீர்செல்வம் வட மாநிலங்களை சென்று காவி துண்டு போட்டுக்கொண்டு அங்கே நிற்கிறாரே, அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலராக இருந்தால் அப்படி நிற்க முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலராக இருக்கும் பட்சத்தில் O பன்னீர்செல்வத்தோட மகன் ரவீந்திரநாத் குமார் அவர்கள் ரவீந்திரநாத்தை போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க முடியுமா? சபரிசனை சென்று சந்திக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமியோட மகன் சபரிசனை சந்திக்கிறாரு. இந்த போக்கெல்லாம் எப்படி அதிமுக வந்துச்சு? மிகவும் கேவலமாகவும் மோசமாக இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போனதற்கு முதல் காரணம் O பன்னீர்செல்வம். அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் பதவி எனக்கு எழுதி கொடுன்னு சொல்லும்போது தாராளமாக எழுதி கொடுத்து வந்திருக்கணும். அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் இல்லாமல் O பன்னீர்செல்வம் இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்க முடியுமா?
மேற்கு தொடர்ச்சி மலை வரை 1 லட்சம் கோடி வரை சொத்து சேர்த்திருக்க முடியுமா? நான் இப்பவும் சொல்றேன், அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இருவரும் ஒரே மேடையில் ஏற முடியுமா? இப்போதைக்கு உங்களை ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல உங்களை ஆட்டுவிப்பது யார்? பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியால் ஆட்டுவிக்கப்படுகிறது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமையோடு வருமா? தொண்டர்கள் இயங்குகிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் நீ எக்காலத்திலும் ஆளுமையாக இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியோட மகனையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பல சிக்கல்கள் இருக்கிறது. பொள்ளாச்சி ரீதியிலான வழக்குகளும் சீக்கிரமாக விசாரணைக்கு வந்து இந்த வழக்கு வந்ததுக்கும் இன்னும் பல்வேறு சம்பவங்கள் நடப்பதற்கும் அரசியல் காரணங்களும் இருக்கிறது இல்லை என்பதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அமமுக கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையிலே, அம்மையார் சசிகலா அவர்களை கட்சிக்குள்ள வரவிடாத வகையிலே பல்வேறு கூட்டுச்சதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒரே ஒரு தர்ம யுத்தத்தால் மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று விட்டது. ஒரே ஒரு வாரம் ஓ பன்னீர்செல்வம் பொறுத்திருந்தாரே ஆனால் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார். அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல போகிறார் என்பது நன்றாக தெரியும். தெரிந்தும் விநாச காலே விபரீத புத்தி என்பது போல குருமூர்த்தி என்ற ஒரு அரக்கன் பேச்சை கேட்டுக்கொண்டு தர்மயுத்தம் நடத்தி யானை தன்னுடைய இதாலே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளும் என்பார்களே, தன் தந்தத்தாலே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்ளும் என்று சொல்வார்களே, அதுபோல தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டது போல முதலமைச்சர் பதவியும் இழந்து விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்தையும் ஓ பன்னீர்செல்வம் இழந்து விட்டார். இது முக்குளத்தூர் இனத்திற்கே பெரும் அவமானம். வேலுநாச்சியார், சின்ன மருது, பெரிய மருது, ராஜராஜ சோழன், மிக பெரும் ஆகப்பெரும் வரலாறுகள் இருக்கிறது. அந்த வரலாறுகள் நிறைந்த இந்த முக்குளத்தூர் இனம் அரசியலிலே அனாதையாக இருக்கிறது. நெஞ்சொல்ல போனால் பிற இனங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த மகிழ்ச்சி நிரந்தரம் அல்ல. நீங்கள் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியிலே அடிமைப்பட போகிறீர்கள். அப்பொழுதும் முக்குளத்தூர் இனத்தை நாடுவீர்கள். அப்பொழுதும் முக்குளத்தூர் இனம் வீரியமாக இருக்கும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிச்சயமாக கைப்பற்றும். இனம் இனம் என்பதை தாண்டி இந்த முக்குளத்தூர் இனத்திற்கு அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற லெவலை தாண்டி பிரயோஜனம் அடைந்த முக்குளத்தூர் இன அமைச்சர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு கூஜா தூக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுதுதான் வேதனையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. சாதி மதம் எல்லாவற்றையும் கடந்து திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வீரியமாக வர வேண்டும். அப்படி வீரியமாக வர வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து ஒரு அறையில் உட்கார்ந்து பேசினாங்கன்னா இவர்கள் விட்டு கொடுத்து விடுவார்கள். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்று சொல்வார்கள். எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம் என்று சொல்வார்கள். செத்தார்க்கு நாம் எழுதுவோம், நாம் செத்தால் பிறர் எழுவார். இதுதானையா வாழ்க்கை. இந்த நிலைகளை கூட ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, அம்மையார் சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்கள் உணராமல் நான் தான் தலைமையில் இருக்க வேண்டும், நான் தான் முன்னாடி நிற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே. சிங்கம் வேட்டையாட வருகிறது, நான் முன்னாடி நிற்கிறேன் என்று இவர்களால் சொல்ல முடியுமா? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகப்பெரும் கட்சியாக இருக்க வேண்டும். இந்த கட்சி அழியக்கூடாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதை தாண்டி இந்த அதிமுக மீண்டும் எழ வேண்டும். திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்கிற ஒரு நிலை உருவாக வேண்டும். அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தையோ மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒரு 100 பேர் 50 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல உண்ணாவிரதம் அப்படி உட்கார்ந்து அதிமுகவில் எல்லாரும் ஒன்றா இணைங்க அப்படிங்கிற ஒரு புரட்சி, தன்னெழுச்சியாக ஒரு புரட்சி எழணும். நன்றி, வணக்கம்.